சுவாமி சித்பவானந்தர் எழுதியுள்ள திருவாசகத்தின் முகவுரையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் 13வது அதிசய செயல்கள் பற்றி எழுதியுள்ளதை கேட்கலாம். யோகிகளுள் சிலர்க்கு அஷ்டசித்திகள் தற்செயலாய் வாய்ப்பதுண்டு. வேறு சிலர் முயன்று அவைகளை பெறுகின்றனர். அஷ்டசித்திகளை பெற்று கெட்டுப்போகாதவர்கள் மிகச் சிலர், கெட்டுப்போனவர்களோ பலர். அவர்களுடைய அசாதாரணமான செயல்களை சித்தி விளையாட்டு என்று சொல்லுவதுண்டு. இயற்கையின் நடைமுறைக்கு மாறுபடுகின்ற சித்திகள் கேடு விளைவிக்கும். அவைகளை பார்த்து மக்கள் வியப்படைவதுண்டு. ஒன்றே கைகண்ட பலன். மறைமுகமாக அவைகள் செய்யும் தீங்கோ மிக கொடியது. இனி பக்தர்களுடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் அதிசய செயல்கள் சில நிகழ்வதுண்டு. அச்செயல்களும் யோக சித்திகளே என்று பாகுபடுத்துகின்றவர்கள் இருக்கின்றனர். ஆனால் யோக சித்திக்கும் அதிசய செயலுக்கும் இடையில் சில வேற்றுமைகள் உண்டு. சித்தியை நான் செய்கிறேன் என்ற அகங்காரம் யோகிக்கு இருக்காது. அதிசய செயலை ஈசன் செய்கிறான் என்ற பணிவும் பக்தியும் பக்தனுக்கு இருக்கிறது. யோக சித்தி தத்துவத்தோடு முரண்பட்டு உலகுக்கு கேடு விளைவிப்பதுண்டு. அதிசய செயலோ தத்துவத்துக்கு ஒத்திருந்து உலகுக்கு நலன் செய்கிறது. மாணிக்கவாசகர் வாழ்க்கையில் சிவனார் குதிரை சேவகனாக வந்தது ஓர் அதிசய செயல். நல்ல விலை உயர்ந்த பரிகளையெல்லாம் பிறகு நரிகளாக மாறியது மற்றோர் அதிசய செயல். இவையாவும் மாணிக்கவாசகர் சங்கற்பித்து நிகழ்ந்தவைகள் அல்ல. தீவிரமான சிவபக்தியில் அரசாங்க கடமைகளை அவர் மறந்துவிட்டார். அரசருக்குரிய செல்வத்தை பரவச நிலையிலிருந்து சிவசேவையில் அவர் செலவழித்தார். ஜீவபோதத்தில் இருந்து கொண்டு வேண்டுமென்றே அவர் அச்செயலை செய்திருந்தால் அது குற்றமாகும். அவர் படைத்திருந்த பக்தி நிலையில் அது இழுக்கு ஆகாது. பாண்டி மன்னன் ஒரு சிவபக்தன். நிகழ்ந்த அதிசய செயல் வாயிலாக இறைவன் பாண்டியனுக்கு நல்லறிவு புகட்டினார். இறைவனுக்கு மாயாவி என்பது மற்றொரு பெயர். ஜாலவித்தைக்காரன் என்பது அதன் பொருள். அண்ட கோடிகளை கல்பாந்தரத்தில் உண்டு பண்ணுகின்ற அவன் அவைகளை ஒரு நொடிப்பொழுதில் உண்டு பண்ணலாம். நரியும் பரியும் பரமனுக்கு ஒன்றே. பாண்டியனுக்கோ அவை வெவ்வேறானவை. அவனுக்கு நரியில் வெறுப்பு, பரியில் விருப்பு. அந்த விருப்பு வெறுப்பை முன்னிட்டு சிவபக்தனுக்கு செய்த அபராதம் மன்னிக்க ஒண்ணாதது. இத்திருவிளையாடல் வாயிலாக சிவனார் பாண்டிவேந்தனுக்கு விவேகத்தை வழங்கினார். பின்பு வாதவூரர் மேலும் ஆற்றுதற்கு இருந்த அருட்பணிக்கு இறைவன் வழிவகுத்து வைத்திருந்தார். பௌத்தர்களை வாதவூரர் வாதில் வென்றார் என்ற கதை ஒன்று திருச்சாழலோடு இணைக்கப்பெற்றிருக்கிறது. ஆதியோடந்தம் அக்கதை அசம்பாவிதம். சைவ சமயத்திற்கு சேவை செய்வதற்கு மாறாக அக்கதை இழுக்கை உண்டு பண்ணுகிறது. தத்துவ ஆராய்ச்சியாளர் அதை ஏற்க மறுப்பர். சிறுமி ஒருத்தி சிவனார் மகிமையை வெளிப்படுத்த தூண்டுதல் கேள்வி லீடிங் கொஸ்டின் போடுகிறாள். மற்றொருத்தி அதற்கேற்ற விடை அளிக்கிறாள். இந்த முறையில்தான் திருச்சாழல் அமைந்திருக்கிறது. புத்தமத கொள்கைகளுக்கும் திருச்சாழல் கருத்துகளுக்கும் எந்தவிதமான தொடர்வோ பிணக்கோ ஏற்படுத்த அவகாசமில்லை. கடைமாணாக்கன் ஒருவனுக்கு கல்லூரி படிப்பு ஏறமாட்டேன் என்கிறது. பரீட்சையில் அக்கடைமாணாக்கன் சரியாக வினாக்களுக்கு விடைகள் எழுதும்படி மந்திரவாதி ஒருவன் அபிசார முறையில் ஏவுகிறான் என்று வைத்துக்கொள்வோம். அதனால் அந்த மாணாக்கன் நன்மை அடைந்தவன் அல்லன். மந்திரவாதி அவனுக்கு உதவி புரிந்தவனும் அல்லன். இதைவிட முழு மோசமான முறையில் மாணிக்கவாசகர் ஊமை பெண் ஒன்றை பேச வைத்திருக்கிறார் என்று சோடித்திருக்கிறது. இது இயற்கை திட்டத்துக்கு ஒவ்வாதது. இதில் சித்தியும் இல்லை, அதிசய செயலும் இல்லை, இறைவனுடைய அருளும் இல்லை. தத்துவத்துக்கு முரண்படுகிற ஆபாச கதை இது.
இது விஷயத்தில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற கோட்பாட்டை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இடைச்சொருகலை தத்துவத்துக்கு ஒவ்வாதது என்று ஒதுக்குதல் அறிஞர் கடமை. இனி 14 வேதங்கள். உலகம் கண்டறிந்துள்ள நூல்களில் மிக பழமையானவை வேதங்கள். கர்ண பரம்பரைக்கோ சரித்திரத்துக்கோ எட்டாத அவ்வளவு பூர்வீகமானவைகள் அவைகள். நேர் ஈசனிடத்திருந்தே தீர்க்கதரிசிகளாகிய ரிஷிகளுக்கு அவைகள் வழங்கி அருளப் பெற்றவை என்பது ஐதீகம். பண்டை காலத்தில் அவைகள் புஸ்தகங்களாக எழுதி வைக்கப்படவில்லை. குரு சிஷ்ய பரம்பரையில் ஓதி உணர்தல் வாயிலாக பல்லாயிரம் ஆண்டுகளாக அவை காப்பாற்றி வைக்கப்பட்டன. ஸ்ருதி என்பது வேதத்திற்கு மற்றொரு பெயர். காது கொடுத்து கேட்டறிந்தது என்பது அதன் பொருள். காலச்சக்கரத்தில் அவைகள் கோணலுறாதிருந்தது வியப்புக்குரிய விஷயமாம். ஆயினும் நாளடைவில் அவைகளை காப்பாற்றுவதற்கான வேதியர்கள் போதாமையினால் அவைகளில் பல பகுதிகள் மறைந்து போயின. வேதத்துக்கு மறை என்பது மற்றொரு பெயர். பாமரர் அறிவுக்கு எட்டாதது மறைந்துள்ள பனுவல் அது. ஓதி உணர்ந்து அறிந்துள்ள இகபர வித்யாஸ்வரூபமாய் இருப்பது வேதம். இன்றைக்கோ வேதங்கள் மனிதனது அறிவகத்தினின்று வெளியேறி அச்சகத்தில் புகுந்து புஸ்தக வடிவெடுத்து அலமாரிகளில் புதைந்து கிடக்கின்றன. வேதங்கள் மறைகளாக மாறியது நாட்டின் தௌர்பாகியமாம். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் என 4 வேதங்கள் இருக்கின்றன. இவைகள் மீண்டும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம் என்பன இவை இம்மூன்றும் பிரிவுகளின் பெயர்களாம். இந்த 3 பகுதிகளையும் முறையே கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞானகாண்டம் என பாகுபடுத்தி பகர்வதுண்டு. இவைகளில் உள்ள சில பகுதிகள் மந்திரம் என்னும் பெயர் பெறுகின்றன. உரைநடையிலுள்ள பலவிதமான செய்யுள் சந்தங்களிலும் அவைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவை யாவும் வெவ்வேறு தேவதைகளுக்குரிய பிரார்த்தனைகளாம். யாக கிரியைகள் நிகழும் பொழுது அவைகள் ஓதப்பெறுகின்றன. மகோன்னதமான மனப்பான்மைகளை அவைகளுள் ஆங்காங்கு காணலாம். பொருள் உணராது அந்த மந்திரங்களின் ஓசைகளை உச்சரித்தாலும் அதற்கேற்ற ஆத்ம சாதன பலன் உண்டு என்பது ஐதீகம். வேதங்களில் இந்துக்கள் அளப்பரிய விசுவாசம் வைத்திருக்கின்றனர். மக்களுடைய பண்பாடுகளுக்கெல்லாம் அந்நூல்கள் பிரமாணமாய் அமைந்திருக்கின்றன. வேதத்தை நம்புவதும் பரம்பொருளை நம்புவதும் இந்துக்களுக்கு ஒன்றேயாம். மூவா நான்மறை முதல்வா போற்றி என்கிறார் மாணிக்கவாசகர். வேதத்தின் லட்சியத்தை தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. வேதம் அழியாதது என்பதும் பரம்பொருளே வேதமாயிருக்கிறது என்பதும் கோட்பாடு. இங்கு வேதம் என்பது ஒரு புஸ்தகத்தை குறிப்பதன்று. பிரபஞ்சமே வேதம். அது இறைவனிடத்திலிருந்து வந்துள்ளது. அது தோன்றவும் மறையவும் செய்கிறது. ஆனால் அதற்கு அழிவில்லை. அது அறிவு ஸ்வரூபம் என்பது வெளிப்படை. சிவனார்க்கு வேதியன் என்பது ஒரு பெயர். வேதத்தை அறிந்தவன் அது என பொருள்படுகிறது. பிரபஞ்சம் முழுவதையும் பரமன் அறிந்திருக்கிறான். பிரபஞ்சத்தை அறிந்து கொள்ளுதற்கு ஏற்ப மனிதனும் வேதியன் ஆகிறான். முன்னாளைய முனிவர்கள் வேதியராயிருந்தனர். பிரபஞ்சத்தை இயக்குகின்ற சிற்சக்தியை அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இக்காலத்திய பௌதிக விஞ்ஞானிகளையும் வேதியர்கள் எனலாம். ஏனென்றால் இயற்கையின் ஜடசக்தியை அறியவும் அதை பயன்படுத்தவும் இவர்களுக்கு இயலுகிறது. பண்டை காலத்து வேதத்தையும் புதியதாய் வந்துள்ள பௌதிக விஞ்ஞானத்தையும் இணைத்து ஆராய்பவன் நல்ல வேதியன் ஆவான். எதிர்காலத்து இந்தியன் இனவேற்றுமையை மறந்துவிட்டு தெளிந்த வேதியனாகவும் விப்பரனாகவும் விரைந்து முன்னேற வேண்டும். 15வது தர்சனங்கள். தர்சனம் என்னும் சம்ஸ்கிருத பதமானது பார்த்து அறிதல் என்று பொருள்படுகிறது. குழந்தை பார்க்கிறது, ஆனால் அறிகிறதில்லை. கற்றவனோ பார்க்கிறான், பார்த்ததின் உட்பொருளை அறிகிறான். பார்த்ததை அறிகிறவன் பார்ப்பனன். முதலில் பிரபஞ்சத்தையும் பிறகு பரம்பொருளையும் பார்த்து அறிவது வாழ்க்கையின் குறிக்கோள்.
அவைகளை பார்ப்பதற்கு வழிகாட்டித் தரும் நூல்கள் தர்சனங்கள் எனப்படுகின்றன. 4 வேதங்களுக்கு அனுசரணையாக 6 தர்சனங்கள் இருக்கின்றன. அவை நியாயம், வைசேஷிகம், மீமாம்சை, சாங்கியம், யோகம், வேதாந்தம் என அவைகள் பெயர் பெற்றுள்ளன. இந்த 6 தர்சனங்களை 6 சாஸ்திரங்கள் என்றும் சொல்வதுண்டு. மனிதனை படிப்படியாக ஞானத்தின் மேல்நிலைக்கு அவைகள் அழைத்துச் செல்லுகின்றன. ஏணிப்படிகள் போன்று அவைகள் அமைந்துள்ளன என்று இயம்பலாம். நியாயம், வைசேஷிகம் ஆகிய 2 தர்சனங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றன. ஆதலால் அவைகளை இணைத்து வைத்து ஓர்வது ஒவ்வும். மனதை உடையவன் மனிதன். சிந்தனா சக்தி மனதின் கூறு ஆகும். சிந்திக்க வல்லவனே சரியான மனிதனாகிறான். எப்படி சிந்திப்பது என்று எடுத்து புகட்டுவது நியாயம். எதை சிந்திப்பது என்று வரையறுப்பது வைசேஷிகம். சிந்தித்ததை செம்மையாக பிறர்க்கு இயம்புதல் வேண்டும். பேசியவன் கருத்தை கேட்டவன் சரியாக அறிந்து கொண்டானா? பேசிய பொருள் உண்மைக்கு ஒத்ததா? பேச்சின் விளைவாக மனிதனை மனிதன் அறிந்து கொண்டானா? அறிதல் வாயிலாக இருவர்க்கிடையில் உண்டானது ஒற்றுமையா அல்லது வேற்றுமையா? வேற்றுமையாயின் யாரிடத்து வழு எங்கனம் நிகழ்ந்ததாயிற்று? வழுவை நேர்படுத்துவது எங்கனம்? இப்படி மனதையும் மொழியையும் உண்மைக்கு ஒத்திருத்தி அமைப்பது இந்த 2 தரிசனங்களின் நோக்கமாகும். இதன் விளைவாக பேசப்பெறும் பாஷையும் தானாகவே திருந்தி அமைகிறது. மனிதனது பண்பும் அவன் பிரயோகிக்கும் பாஷையின் பண்பும் இணைபெரியாதவைகளாயிருக்கின்றன. எனவே ஒரு மனிதனுடைய சம்பிரதாயம் எதுவாயினும் அதை நேராக விளக்குதற்கு அவன் நியாயசாஸ்திரத்தில் நிபுணனாவது முற்றிலும் அவசியம். நியாயசூத்திரங்கள் என்ற நூலை முதலில் இயற்றியவர் கௌதமர் என்ற ரிஷி. 4 பிரமாணங்கள் இருக்கின்றன. அவைகள் முறையே பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், உபமான பிரமாணம், சப்த பிரமாணம் எனப்படுகின்றன. 4வதாயிருப்பதற்கு மற்றொரு பெயர் வேத பிரமாணம். ஏனென்றால் வேதத்தில் வகுத்து வைத்ததெல்லாம் உண்மை. எடுத்துக்கொண்ட விஷயத்தை தர்க்கம் பண்ணுவதில் 3 முறைகள் இருக்கின்றன. அவைகள் வாதம், விதண்டை, ஜல்பம் என்னும் பெயர் பெற்றுள்ளன. உண்மையை ஓர்தல் பொருட்டு ஊக்கத்தோடும் அடக்க ஒடுக்கத்தோடும் கருத்துக்களை சீர்தூக்குவது வாதம் எனப்படுகிறது. அது மிகச் சீரிய நிலையில் இருக்கும்போது சம்வாதம் எனப்படுகிறது. பிறர் மனதில் குழப்பத்தை உண்டு பண்ணுதற்கு நெறி பிறழ்ந்து அகங்காரத்தோடு பேசுவது விதண்டாவாதமாகிறது. தன் அதிகாரத்தையோ வல்லமையையோ முன்னிட்டு பிறரை பயமுறுத்துவதும் ஏளனம் பண்ணுவதும் அவதூறு கூறுவதும் ஜல்பமாகும். இம்மூன்றினுள் முதலில் மொழிந்துள்ள வாதம் சாலச் சிறந்தது. அறிவு வளர்ச்சிக்கும் ஆத்ம சாதனத்துக்கும் அது பெரும் துணையாகிறது. யுக்தி அல்லது பகுத்தறிவு அல்லது தத்துவ ஆராய்ச்சி அல்லது விசாரம் மனிதனுக்கு வாய்த்துள்ள வரப்பிரசாதமாகும். அதை நன்கு பயன்படுத்துபவன் பாக்கியவான். அடுத்தது மீமாம்சை. மீமாம்சை என்பது 3வது தரிசனம். இதை இயற்றியவர் ஜெய்மினி. இந்த சாஸ்திரத்துக்கு பூர்வ மீமாம்சை என்றும் கர்ம மீமாம்சை என்றும் வேறு பெயர்கள் இருக்கின்றன. வேதத்துக்கு ஆதி அந்தம் இல்லை, அது நித்தியமானது என்று இந்த தரிசனம் உறுதி கூறுகிறது. சப்த பிரமாணம் அல்லது வேத பிரமாணமே முடிவானது. அதற்கு மேல் வேறு எந்த பிரமாணத்தையும் மனிதன் நாட வேண்டியதில்லை என்கிறது இந்த தரிசனம். எது தர்மம் எது அதர்மம் என்று வேதம் பாகுபடுத்தி சொல்லுகிறது. மனிதன் தர்மத்தை ஆழ்ந்து அனுஷ்டிக்க வேண்டும். அதர்மத்தை அவன் ஒரு நாளும் செய்யலாகாது. வேதம் புகட்டுகிற கர்மங்களையெல்லாம் வெவ்வேறு யாகங்கள் என்று இயம்பப்படுகின்றன. அவைகளை சரியாகச் செய்வதன் வாயிலாக மனிதன் பூவுலகில் வேண்டியதையெல்லாம் பெறலாம். பூத உடலை உகுத்த பிறகு அவனுக்கு ஸ்வர்க்கம் வாய்க்கிறது. அங்கு துன்பம் கலவாத இன்பத்தை அவன் அனுபவிக்கிறான். பூர்வ மீமாம்சையின்படி ஸ்வர்க்க பிராப்தியே வாழ்க்கையின் முடிவான குறிக்கோளாகிறது. அடுத்தது சாங்கியம். சாங்கிய தரிசனம் 4வது இடம்பெறுகிறது. இதை இயற்றியவர் கபிலமுனி. பிரகிருதி, புருஷன் என 2 தனித்தனி வஸ்துக்கள் இருக்கின்றன என்று இந்த சாஸ்திரம் எம்புகிறது. அவ்யக்தம் அல்லது தோன்றா நிலை என்றும்
வியக்தம் அல்லது தோற்றத்துக்கு வந்துள்ள நிலை என்றும் இரண்டு நிலைகள் பிரகிருதிக்கு உண்டு. தோன்றா நிலையில் அது மூல பிரகிருதி எனப்படுகிறது. அப்பொழுது விகாரம் ஒன்றும் அதனிடத்து இல்லை. தோற்றத்துக்கு வரும்பொழுது சத்வம், ரஜஸ், தமஸ் என்னும் முக்குணங்கள் அதில் வடிவெடுக்கின்றன. குணபேதத்தை முன்னிட்டு பிரகிருதியில் பரிணாமம் உண்டு. கீழ்நிலையினின்று மேல்நிலைக்கு உயருமிடத்து அது பரிணாமம் எனப்படுகிறது. பிரகிருதியானது 24 தத்துவங்களாக பரிணமிக்கிறது. பூதங்கள் 5, அவைகளின் தன்மாத்திரைகள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் ஆக அந்தகரணங்கள் 4, இங்கனம் பிரகிருதியின் தத்துவங்கள் 24 ஆகின்றன. இந்த 24 தத்துவங்களையே சில சமயங்கள் 36 தத்துவங்களாகவும் வேறு சில சமயங்கள் 96 தத்துவங்களாகவும் பிரிக்கின்றன. சாங்கிய தர்சனப்படி 25வது தத்துவமாயிருப்பது புருஷன். பிரகிருதி ஜடவஸ்து, புருஷன் சேதனவஸ்து. அதாவது அறியும் தன்மை பிரகிருதிக்கு இல்லை, புருஷனுக்கு அது உண்டு. விகாரப்படும் தன்மை பிரகிருதிக்கு உண்டு, புருஷனுக்கு அத்தன்மை இல்லை. மூல பிரகிருதியாயிருக்கும் வஸ்து ஒன்று, புருஷர்கள் பலர். செயல்புரியும் தன்மை பிரகிருதிக்கு உண்டு, அறியும் தன்மை புருஷனுக்கு உண்டு. பிரகிருதி புருஷன் கூட்டுறவால் அறிவோடு கூடிய கிருத்தியம் பிரபஞ்சமெங்கும் நிகழ்ந்து வருகிறது. புருஷனுக்கு பாடம் புகட்டி அனுபவத்தை வளர்த்து முக்தி நல்குவது பிரகிருதியின் செயலாகிறது. தன்னை ஆத்மா என்று அறிந்து கொண்ட பிறகு சரீரத்தோடு இருக்கும் புருஷன் ஜீவன் முக்தன் எனப்படுகிறான். சரீரத்தை உகுத்த பிறகு அவன் கைவல்ய முக்தன் எனப்படுகிறான். பந்தத்தில் இருக்கும் புருஷர்கள் முக்தி அடைந்த புருஷர்களும் எண்ணிக்கையில் அடங்காத அனந்தம் என்பது இந்த தர்சனத்தின் கொள்கையாகும். அடுத்தது யோகம். யோகம் தரத்தில் படிப்படியாக மேல்நிலைக்கு உயர்வடைந்து வருகிற 6 தர்சனங்களுள் 5வது படிக்கு உயர்ந்திருப்பது யோகம். இந்த சாஸ்திரத்துக்கு கர்த்தாவாயிருப்பவர் பதஞ்சலி முனிவர். உயர்ந்த நெறி அல்லது நெறிகளை பயின்று உயர்ந்த குறியை அடைவது என யோகம் என்னும் பதம் பொருள்படுகிறது. அளப்பரிய மகோன்னத நிலை எய்துவது மனிதனுக்கு சாத்தியம் என்று இந்த சாஸ்திரம் சாற்றுகிறது. அதிகாரி பேதம், சமய பேதம் என்னும் பாகுபாடு இன்றி மக்கள் எல்லோராலும் பழகுதற்கு உரிய மார்க்கம் இதுவாதலால் இது ராஜயோகம் என்று பெயர் பெற்றுள்ளது. சைவர்கள் இதற்கு சிவராஜ யோகம் என்றும் புனர்பெயர் கொடுத்திருப்பது மிகையாம். ராஜபாதை, பப்ளிக் ரோடு அனைவருக்கும் பொதுவானது போன்று ராஜயோகமானது மேன்மையுற விரும்புவோர்க்கெல்லாம் பொதுவுடைமையாகும். இப்பெருநெறியிலேயே 8 அங்கங்கள் அடங்கி இருப்பதால் இது அஷ்டாங்க யோகம் எனவும் அழைக்கப்படுகிறது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்பன அந்த 8 அங்கங்களின் பெயர்களாகும். யமம் என்றால் அடக்குதல், ஐம்பொறிகளை சிறுநெறி செல்லாது தடுத்தல். சிற்றுயிர்களுக்கும் அவை போன்ற மக்களும் பிற உயிர்களை துன்புறுத்தியோ அல்லது துடைத்து தள்ளியோ வாழ்ந்து வருகின்றனர். யோகியாக விரும்புபவன் இதற்கு மாறாக அகிம்சை, அதாவது கொல்லாமை என்னும் நெறியில் நிலைத்திருக்கிறான். நிலையற்ற சுயநலத்தை நாடுபவன் பொய் பேசுகிறான். மனத்தெளிவை நாடுகிற யோகியோ சத்தியம், பொய்யாமை என்னும் விரதத்தினின்று விலகாதிருக்கிறான். தனது சுகஜீவனத்தின் பொருட்டு பிறர் பொருளை முறை தவறி பற்றுவது களவு. மற்ற யோகிக்கோ அஸ்தேயம், கல்லாமை அணிகலமாகிறது. பிறவிப் பிணிக்கு வித்து காமநோய். பின்பு யோகியோ யாண்டும் பிரம்மச்சரியம், பொறி வழி செல்லாமை பூண்டவனாகிறான். இந்திரிய சுகங்களினின்று தன்னை காப்பது விரதம் என்னும் சிறப்பு அவன்பால் மிளிர்கிறது. அபரிக்கிரகம், பொருள் படையாமை, மனதை தூய நிலையில் வைத்திருப்பதற்கு உற்ற உபாயமாகும். சிவனார் பொருள் ஒன்றும் படையாதிருந்து யோகிகளுக்கு வழிகாட்டி தருகிறார். யமத்தில் 5 சீலங்களும் அடங்கியிருக்கின்றன. அடுத்து நியமம். நியமம் என்ற 2வது அங்கத்தில் அனுஷ்டிக்க வேண்டிய 5 நெறிகள் இருக்கின்றன. சந்தோஷம் அல்லது சாந்தமும் இனிமையும் செறிந்த மனநிலை, லௌச்சம் அல்லது திரிகரண சுத்தி,
ஸ்வாத்யாயம் அல்லது பக்தி சிரத்தையோடு சாஸ்திர ஆராய்ச்சி பண்ணுதல், ஆர்ஜவம் அல்லது நேர்மை, ஆத்ம சமர்ப்பணம் அல்லது சுயநலத்தை பொதுநலமாக்குதல், இந்த 5 நியமங்களும் மனதை மாண்புடையதாக்குகின்றன. அடுத்து ஆசனம், பிராணாயாமம் ஆகிய இவை 2 முறையே 3வது 4வது அங்கங்கள் ஆகின்றன. தேகத்தை திட்பமும் துப்புரவும் வாய்க்கப்பெற்றதாக திருத்தி அமைப்பதற்கு இந்த 2 சாதனங்களும் நன்கு பயன்படுகின்றன. சரீரத்தை சீரிய நிலையில் வைத்திருப்பது யோகாபியாசத்துக்கு முற்றிலும் தேவை. அடுத்து பிரத்யாகாரம் என்பது 5வது அங்கமாகிறது. ஜன்மாந்திரங்களில் புறவுலகில் போய்கொண்டிருந்த இந்திரியங்களை மீட்டெடுத்து அந்தர்முகமாக திருப்புவது இதன் நோக்கமாகிறது. ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து என்னும் கோட்பாட்டை இப்பயிற்சி நடைமுறைக்கு கொண்டு வருகிறது. அடுத்து தாரணை 6வது அங்கமாக அமைந்திருக்கிறது. 5 விரல்களும் ஒன்று கூடி புறத்தில் உள்ள பொருளை ஒன்றை பற்றி பிடிப்பது போன்று 5 பொறிகளும் தன்னுள் மனதில் லயமாகுங்கால் அது தாரணை எனப்படுகிறது. அடுத்து தியானம் 7வது அங்கமாகிறது. முற்றிலும் தன்மயமாக்கப்பட்ட மனதை சீரிய லட்சியம் ஒன்றில் தைலதாரை போன்று தன்னுள் செலுத்துவது தியானம். சமாதி 8வது அங்கம். இன்று சாதனமானது சாத்தியமாக பரிணமிக்கிறது. விறகு கட்டை தீயாக வடிவெடுப்பது போன்று தியானிப்பவன் தியானிக்கப்பட்ட பொருள் சொரூபமாக மிளிர்கிறான். யார் எந்த தத்துவத்தை தியானிக்கிறானோ அவன் அந்த தத்துவ சொரூபமாக தன்னை தானே திகழ்கிறான். சான்று ஒன்று சாற்றுங்கால், பரமாத்மாவை தியானிக்கிற ஜீவாத்மா சமாதியில் பரமாத்மாவோடு ஒன்றுபடுகிறான். ஐதீகமாக வந்துள்ள 6 தரிசனங்களுள் முதல் 5ம் பரம்பொருளை பற்றிய பேச்சு எடுத்துக்கொள்வதில்லை. அப்படி இருந்தும் அவைகள் வேதத்துக்கு ஒத்தவைகள் என்று போற்றப்படுகின்றன. ஏனென்றால் மனிதனுடைய ஆத்மீக வளர்ச்சிக்கு அவைகள் இன்றியமையாதவைகள். அவனுடைய சிந்தனா சக்தியையும் சொல்வன்மையையும் செப்பனிட்டு அவைகளை மெய்ப்பொருள் ஆராய்ச்சிக்கு ஏற்றவைகளாக்குகின்றன. நியமமும் வைசேஷிகமும் பிரகிருதிமயமாயுள்ள எவ்வுலகில் எதை வேண்டுமானாலும் மனிதன் தன் கர்மத்தை கொண்டு பெறலாம் என்பதை மீமாம்சை சொல்கிறது. பிரகிருதியின் கூறுபாடுகளை எல்லாம் தெளிவுறுத்துகிறது சாங்கியம். ஜீவாத்மன் பிரகிருதியை வென்று எத்தகைய பெருநிலை எய்தலாம் என்கிறது யோக சாஸ்திரம். அடுத்தது வேதாந்தம். 6வது தரிசனமாக மிளிர்கிறது வேதாந்தம். வேதத்தின் அந்தம் வேதாந்தம். மறைமுடி என்பதும் இதுவே. 4 வேதங்களில் ஞானகாண்டமாக திகழ்பவை உபனிஷதங்கள். இந்த உபனிஷதங்கள் புகட்டுவது வேதாந்தம். அதை அனுஷ்டிக்கும் சாதகன் பிரம்மஞானியாகிறான். பிரம்மஞானம், பரஞானம், சிவஞானம் என்பனவெல்லாம் மெய்ப்பொருள் அறிவு என்று பொருள்படுகின்றன. மெய்ப்பொருள் ஒன்று, அதற்கு பெயர்கள் பல. ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் மறைவது மெய்ப்பொருள் ஆகாது. ஓரிடத்தில் இருந்து கொண்டு மற்றோரிடத்தில் இல்லாதது மெய்ப்பொருள் ஆகாது. ஒரு காரணத்தால் தோன்றி அக்காரணம் ஒழியும் பொழுது தானும் அழியும் பொருள் மெய்ப்பொருள் ஆகாது. காலதேச வர்த்தமானத்தால் கட்டுப்படாததே மெய்ப்பொருள். அது சத்து என்று கூறப்படுகிறது. அப்பொருள் பேரறிவு சொரூபமாயிருப்பதால் அது சித் எனப்படுகிறது. பின்பு இன்பத்துக்கு அது உறைவிடம். ஆனந்தம் பிரம்மம் என்கிறது உபனிஷதம். மெய்ப்பொருளாகிய பிரம்மம் சச்சித் ஆனந்தம் என அழைக்கப்படுகிறது. அறிவு பெருவெளி என்றும் சித்தாகாசம் என்றும் சிதம்பரம் என்றும் அதை கூறுவதுண்டு. பிரம்மத்தின் கண் சக்தி ஒன்று உண்டு. அந்த சக்தியின் வல்லமையால் ஜகத்தும் ஜீவனும் தோற்றத்திற்கு வருகின்றன. அண்டங்கள் யாவும் உலகங்கள் யாவும் ஜகத் எனப்படுகின்றன. பின்பு இவ்வுலகங்களில் உள்ள உயிர்கள் யாவும் ஜீவர்கள் அல்லது ஜீவாத்மாக்கள் என்று ஏம்பப்படுகின்றன. ஜகத்தும் ஜீவனும் பிரம்மம் என்னும் அறிவு பெருவெளியில் தோன்றவும் இருக்கவும் ஒடுங்கவும் செய்கின்றன. சக்தியின் விளையாட்டில் வந்துள்ள ஜகத்தும் ஜீவனும் மாயா காரியங்கள் எனப்படும். மெய்ப்பொருள் ஆராய்ச்சியில் மாயாவாதம் பிரம்மவாதம் என 2 கூறுகள் இருக்கின்றன. பிரகிருதியாகிய ஜகத்தையும் ஜீவனையும் ஆராய்ச்சி செய்து இவைகள் நித்தியமானவைகள் அல்ல என்று முடிவு கட்டுவது மாயாவாதம். திருவாசகத்தில் 20 இடங்களில் மாயா தத்துவம் கூறப்படுகிறது. பின்பு அந்நூல் முழுவதும் சிவதத்துவம் அல்லது பரம்பொருள் விளக்கமாக மிளிர்கிறது. பிரம்மவாதத்துக்கு அது எடுத்துக்காட்டு ஆகிறது. தோற்றத்துக்கு வந்துள்ள மாயையோடு மிளிர்கிற பிரம்மத்துக்கு
ஈஸ்வரன் அல்லது சகுண பிரம்மம் என்று பெயர்.